மாவட்டத்திலிருந்து ஆண்டுதோறும் திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு பக்தர்கள் மாலை அணிந்து பாத யாத்திரையாக செல்வது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஸ்ரீ சமயபுரம் பாத யாத்திரை குழுவினர் சார்பில் 26ஆம் ஆண்டாக பக்தர்கள் பாத யாத்திரையாக புறப்பட்டு சென்றனர். முன்னதாக உலக புகழ்பெற்ற மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் அமைந்துள்ள ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் ஒன்றிணைந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து வாகனத்தில் சமயபுரத்தம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துள்ள சக்தி கரகம் மற்றும் மாலை அணிந்து மஞ்சள் உடை உடுத்தி விரதமிருந்த பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 1500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் முன்னே பச்சை காளி, பவளக்காளி ஆட்டத்துடன் பம்பை உடுக்கை வாத்தியங்கள் முழங்க இன்று பாத யாத்திரை புறப்பாடு சென்றனர். வருகின்ற திங்கட்கிழமை அன்று சமயபுரம் சென்றடைகின்றனர். தென் தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலங்களில் ஒன்றான நெல்லை மாவட்டம் திருவேங்கடநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள தென் திருப்பதி என அழைக்கப்படும் வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி லட்சார்ச்சனை விழா இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இதனை ஒட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு பெருமாளுக்கும் தாயாருக்கும் சிறப்பு பூஜைகள் நடந்தது. பின்னர் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு லட்சார்ச்சனை விழா தொடங்கியது. தொடர்ந்து இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவின் சிகர நிகழ்ச்சியான நாளை மறுதினம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. மயிலாடுதுறையில் மாயூரநாதர் ஆலயத்தில் சிவராத்திரி விழாவை முன்னிட்டு 20ஆம் ஆண்டு மயூர நாட்டியாஞ்சலி விழா கடந்த 12ஆம் தேதி துவங்கி 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. சப்தஸ்வரங்கள் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற 2ஆம் நாள் நிகழ்வில் சிவனின் அனைத்து முத்திரைகளையும் உள்ளடக்கிய நாட்டிய படைப்புகளை சென்னை நிருத்திய சம்ருத்தி டிரஸ்ட் குரு வைதேகி ஹரிஷ் மாணவிகள் அரங்கேற்றினர். இதேபோல் சேலத்தைச் சேர்ந்த குரு அனுராதா சுவாமிநாதனின் மாணவிகள் பழமையான நாட்டிய உருப்படிகளை தொகுத்து வழங்கினர். தொடர்ந்து அமெரிக்காவின் சுமன் நாயக் நடேசா ஸ்கூல் ஆஃப் பரதநாட்டியம் மற்றும் பெங்களூரு, மும்பை, மயிலாடுதுறையைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர்கள் நடனத்தை பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். பரதநாட்டியம் அரங்கேற்றிய குரு மற்றும் மாணவிகளுக்கு சப்தஸ்வரங்கள் அறக்கட்டளை சார்பில் சான்றிதழ்கள், கேடயங்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தேரடி வீதியில் மிகவும் பழமையான வல்லப விநாயகர் பானலிங்க சிவ விஷ்ணு ஆலயத்தில் விஷ்ணுபதி புண்ணியகால ஆராதனை சிறப்பாக நடைபெற்றது. வருடத்தில் 4 முறை மட்டுமே வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த முறை 13/2/2026 மாசி மாத வெள்ளிக்கிழமை அன்று விஷ்ணுபதி புண்ணிய கால நாளாகும். ஆலயத்தில் காலை 7 மணிக்கு கலசங்கள் ஸ்தாபிக்கப்பட்டு யாக வேள்விகள் நடைபெற்றவுடன் பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலை 8 மணிக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தரராஜ பெருமாளுக்கு பல வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கலச அபிஷேகத்துடன் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு பல வகையான வர்ண மலர்கள் சாற்றி ராஜ அலங்காரங்கள் செய்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தரராஜ பெருமாளுக்கு நாமாவளிகள் கூறி உதிரி பூக்களினால் அர்ச்சனைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கியும் சடாரி வைத்தும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். நாமக்கல் அருகே உள்ள ராசாம்பாளையம் கிராமம் அறியாத ஊற்று செம்மலையில் உள்ள ஸ்ரீ சனீஸ்வரன் சிறப்பு வழிபாட்டு ஸ்தலத்தில் மாசி மாத சனிக்கிழமையை முன்னிட்டு இன்று காலை ஸ்ரீ சனீஸ்வரனுக்கு தைல காப்பு, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம், விபூதி கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சனி பகவானுக்கு 108 நாமாவளி, வண்ண நறுமலர்கள் கொண்டு அர்ச்சனையும் பின்னர் மகா தீபம் காண்பிக்கப்பட்டன. பின்னர் உற்சவர் சிறிய தேரில் சுவாமி உள்புறப்பாடு நடைபெற்றது. இந்த சனீஸ்வரன் சிறப்பு வழிபாட்டு ஸ்தலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகின்றன. வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதானம் கோவில் சார்பாக வழங்கப்பட்டது.